கண்டுபிடிச்சது அவங்க, போட்டது மனித குலத்தின் மேலே பயன்படுத்தினது அவங்க, மறுபடியும் அந்த செயலை அவங்க செய்ய மாட்டாங்கன்னு யாராவது உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? அதனால தான் நான் என்னுடைய பாதுகாப்புக்காக நான் பயன்படுத்தினேன். இதில் உலகம் அழிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகுறதுன்னா என்கிட்ட கேட்காதீங்க. உலகத்தில் ரஷ்யான்னு ஒரு நாடு இல்லைன்னா அதுக்கப்புறம் இந்த உலகம் இருக்கிறதும் இல்லாததும் எனக்கு ஒரு கவலை இல்லைங்கிறது. இப்போ புரியுதில்ல? இந்த போர் அமெரிக்கா ஒரு கிறுக்குத்தனம் பண்ணும். அதுக்கு என்னமோன்னு சொல்லுவாங்களே, ஒரு ஜோக்கர் தனது இங்கிலீஷில் சொல்லுவாங்க, இந்த மாதிரி இந்த மிஸ்டேக் ஒன்று பண்ணும். ஏன்னா அது விதி அப்படி கூட்டிகிட்டு போகும். இதெல்லாம் இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சாலும் கண்டிப்பாக இது நடந்தே தீரும். ஏன்னா இந்த சிஸ்டத்தை எல்லாம் உடைக்கணும்ல. ஈசா நபி வரும்போது இந்த மானிட்டரி சிஸ்டமு இதெல்லாம் உலகம் இதெல்லாம் இருந்துட்டு வேலைக்கு ஆகுமாண்ணா? இந்த சிஸ்டத்தை எல்லாம் கண்டிப்பாக உடைப்பான். மக்களை ஓரளவு கணிசமான மக்களை பாதுகாப்பான். செத்துப்போன மக்களுக்கு எல்லாம் கூலி கொடுப்பான். அது கண்டிப்பாக நடக்கும். அதுதான் அல்ல குரானில் சொல்கிறான், துகானில், இனி ஒரு நாளை எதிர்பார்த்திருப்பீராக, அந்நாளில் வானம் வெளிப்படையான புகையை கொண்டு வரும். சூரத்து துகான். இந்த நாளை இனிமேல் உட்காந்து பாருங்கள். ஒரு நாள் வரும், அப்போ உங்களுக்கு புரியும். அது மக்கள் மீது மூடிக்கொள்ளும். மக்கள் நாஸ், ஒரு ஊர் மீது இல்லை, அவர்கள் குற்றவாளிகள் மீது இல்லை, மனிதர்கள் மீது மூடிக்கொள்ளும். ஃபுல்லாக மூடிக்கும். இது துன்புறுத்தக்கூடிய தண்டனையாகும். வெறும் புகை கிடையாது, ஏதோ புகை நினச்சிடுவோம். அந்த புகையை சுவாசிச்சிங்கன்னா எல்லாம் அருந்துரும். அவ்வளோ மோசமானது. அப்போது மக்கள் அவர்கள் கூறுவார்கள், எங்கள் அதிபதியே, எங்களை விட்டு இந்த வேதனையை நீக்கியார்கள், எல்லாம் இந்த புகையை எங்களை விட்டு நீக்கி கொடு. நிச்சயமாக நாங்கள் நம்பிக்கை கொண்டு விடுகிறோம். இனிமேல் நாங்கள் ஒழுங்காக இருக்கிறோம், நாங்கள் மூமினாக நடக்கிறோம், இனிமேல் நாங்கள் அழிச்சாட்டியம் நாங்கள் பண்ண மாட்டோம். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், இவர்களின் உணர்வில்லாத நிலை எங்கே மாறப்போகிறது? உணர்வில்லாமல் சுற்றிட்டு இருக்கிறீங்க, எங்கடா நீங்களாம் திருந்த போகிறீங்க? வெளிப்படையான இறை தூதர் இவர்களிடம் வந்தும், ரசூல்லா வந்தும் அவருக்கு ஒரு மிஷன் இருந்ததான்னு கண்டுபிடிக்காமல் அவங்க சுற்றிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு இந்த வேதனை வேண்டாமா? நீங்கள் ஒழுங்காக இருந்தால் அமெரிக்கான்னு ஒரு பவர் உருவாயிருக்குமா? ரசூல்லா நீங்கள் இப்படி ஒரு வாழ்க்கை முறை வச்சுக்குங்கன்னு சொல்லியிருந்தா, அல்லாஹ் பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு தீன் தான் கொடுத்துருக்கான். எல்லாரும் ஜெயிக்கக்கூடிய ஒரு தீன் தான். ஒன்றும் இல்லை, யாருக்கும் மனித குலத்தில் யாருக்கும் எதிரியாலாம் இருக்க வேண்டியது இல்லைங்க. அல்லாஹ் சொன்னபடி பொருளாதாரம், அந்த வசதி வாய்ப்புகள், சுதந்திரம், இது எல்லாமே மனித குலத்துக்கு பங்கு போட்டு கொடுத்துட்றது. இது செஞ்சு கொடுத்தாலே எல்லாம் உலகத்தை அழிச்சிட்டு மறுமையில் கூலி கொடுத்துருவோம். வேறு ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. இதில் என்ன நோகுது இவங்களுக்கு? புரியுதா இல்லையா? அதாவது இப்போ அமெரிக்காவும் தெரிஞ்சிருச்சு, அமெரிக்காவும் முஸ்லீமு, சைனாவும் முஸ்லீமு, ரஷ்யாவும் முஸ்லீமு, இந்தியாவும் முஸ்லீமு, பாகிஸ்தானும் முஸ்லீம், எல்லோரும் முஸ்லீம். அல்லாவுடைய கட்டளையை நிலைநாட்டுறாங்க. புரியுதா இல்லையா? அல்லாவுடைய கட்டளையை நிலைநாட்டுறாங்க. அல்லாவுடைய சொல்படி ஒரு நிர்வாகம் இருக்குது, அல்லாவுடைய சொல்படி பொருளாதார பங்கீடு இருக்குது, அல்லாவுடைய சொல்படி குடும்பவியல் இருக்குது, அல்லாவுடைய சொல்படி சமூகவியல் இருக்குது, அல்லாவுடைய சொல்படி குற்றவியல் இருக்குது. இப்படி ஒரு ஆட்சி நீங்கள் பண்ணிடுங்க, கொஞ்ச நாளைக்கு பண்ணுங்கள், போதும். ஒன்றும் பெருசாக இந்த உலகத்தில் பெரிய பெரிய நிகழ்வுகள் நடக்கணும்னு தேவையே இல்லை. அல்ல உலகத்தை அழித்து, சரி போப்பா, பரவாயில்லப்பா, பண்ணிட்டீங்க, இந்தாங்கப்பா, எல்லாத்தையும் சொர்க்கத்தை வாங்கிக்குவேன். மனிதகுலம் மொத்தமும் சொர்க்கத்துக்கு போகலாம், ஒருத்த நரகத்துக்கு போகாமல் எல்லாருக்கும் சொர்க்கத்துக்கு போகிறது. அப்போ எல்லாம் கணக்கு போடுவான், எவன் தொழுதான் எக்ஸ்ட்ரா, எவன் கம்மியாக தொழுதான், எவன் நோன்பு வச்சான், எவன் நோன்பு கம்மியாக வைக்கலை, எவன் தொழுதுட்டு போய் பேசினான், இப்படி ஃபில்ட்ரு பண்ணிடுவான். நரகத்தை ஃபில்லே பண்ண தேவையில்லை. இந்த அழிச்சாட்டியம் பண்ணி சிலர் அடக்கி ஆள்றது, சிலர் இது பண்ணுறது, அடுத்தவனுடைய உரிமையை பறிக்கிறது, கெட்டவனோட கூட்டணி சேர்த்துக்கிறது, இதெல்லாம் பண்ணும்போது தான் இது நடக்குது. அதுதான் எல்லாம் சொல்கிறான், தூதர் இவங்க சிந்திக்கலை, உணர்வு இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிறாங்க, இவர்கள் அவர் பக்கம் கவனம் செலுத்தவில்லை. என் நபி ஏன் வந்தாருன்னே பார்க்க மாட்டேங்கிறீங்க என்பது தானே இவர்களின் நிலை. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? நபி வந்தது தொழுகைக்கு, அப்போ எல்லோரும் தொழுது காமிச்சிட்டோம். வணக்க வழிபாடுலாம் நபியின் பக்கம் கவனம் செலுத்தி தான் இருக்கும், கூடுதலாக கவனம் செலுத்தியிருக்கோம். அப்போ அல்ல என்ன சொல்கிறான்? கவனமே செலுத்தலையேங்கிறான். அப்போ எதை கவனம் செலுத்தாம விட்டோம்? எந்த துறையில் கவனம் செலுத்தாம விட்டோம்? இந்த துறை தான். இவர் நன்கு பயிற்றுவிக்கப்பட்ட பைத்தியக்காரன். பார்த்தா பைத்தியக்காரராக தெரியுதாங்க. பொழப்பு இல்லாமல் அனுப்பி உகது பதருன்னு சொல்லி தெருவாக சுற்றி தாய்ஃபில் போய் உதவி கேட்டாங்க. என்னன்னு கேட்டாங்க? தொழு விட மாட்டேங்கிறாங்க, எங்களை தொழுது அனுமதி கொடுங்கன்னாங்களா? என்னதுக்கு? அதெல்லாம் பார்க்க மாட்டிங்களா? ரசூல்லாவுடைய வாழ்க்கையை ஆய்வு பண்ண முடியும். நாமளும் ஆய்வு பண்ணலான்னா வேற எவன் ஆய்வு பண்ணுவோம்? முஸ்லீம் ஆய்வு பண்ணலாம், வேற எவன் பண்ணுவோம்? நாம் சற்று வேதனையை அகற்றி விடுகின்றோம். அல்ல சொல்கிறான், இதை மறுபடியும் அகற்றுவாங்கிறான். அந்த புகையிலிருந்து கொஞ்சம் ரிலீஃபு நான் கொடுப்பேன், அப்போது நீங்கள் முன்னர் செய்து கொண்டிருந்ததை தான் மீண்டும் செய்வீர்கள். மறுபடியும் அதே அழிச்சாட்டியும் தான் பண்ணுவாங்க. தஜ்ஜால் கூட சேர்ந்துக்குவாங்க, அதுக்கப்புறம் வேறு இஸ்ரேல் கூட சேர்ந்துக்குவாங்க, முடிஞ்ச வரைக்கும் அநியாயம் பண்ணுவாங்க. நாம் பலத்தை அடி கொடுக்கும் நாளில்
நாம் உங்களிடம் பழி வாங்கியே தருவோம். அப்போ ஈசா நபி வந்ததுக்கப்புறம் அது வேறு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த ட்ரீட்மெண்ட்லாம் வேறு மாதிரி இருக்கும். இது வந்து குரானில் 44 10வது வசனம் முதல் 16வது வசனம் வரை இருக்குது. இதுலேயே பைபிளில் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படுத்தின சுவிசேஷம் 16வது அதிகாரத்தில் 14 16, அதே மாதிரி வெளிப்படுத்தின சுவிசேஷம்லாம் 6வது அதிகாரத்தில் 10வது வசனம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதே ஆர்மகடானை பற்றி பேசு. பூமியில் இருக்கும் ராஜாக்களை சர்ம வல்லமையுடன் தேவன் மகாநாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படி செய்வார். அந்த பெரிய நாளில் நடக்கக்கூடிய அந்த மகா யுத்தத்துக்கு தேவன் வந்து எல்லா ராஜாக்களையும் ஒரு இடத்துல அசம்பிள் பண்ண வைப்பார். அந்த இடத்துடைய பேரும் வந்து எபிரேய பாஷையில் ஆர்மகதான். அது எங்கே இருக்குது? மெகிடோங்கிற பகுதி, இஸ்ரேலுக்கு வெளியே இருக்கக்கூடிய பகுதி, மிடில் ஈஸ்ட்டில் தான் இருக்குது ஆர்மகடான். மெகிடோங்கிற அந்த பகுதியில் தான் அது நடக்கும். மெகிடோன்னு ஒரு படமே அவன் எடுத்துருக்கிறானுங்க இஸ்ரேலில். அது தஜ்ஜால் மாதிரி ஒரு கேரக்டரில் ஒருத்தனை நடிக்கவே வச்சுருக்கிறானுங்க. அவன் வந்து அந்த படம் கூட பார்த்தோம்ல இங்கிலீஷில், இந்த இங்கிலீஷில் இருக்குது அந்த படம் மெகிடோன்னு சொல்லிட்டு. இந்த படத்தை வேணாலும் இதுலேயே இருக்குது. இதில் தமிழ்லலாம் டப் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். தமிழில் பார்த்தோம், அது தமிழில் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. தமிழ்லே இருக்கும். அது அதான் டிவிலெலாம் பேசுவோம்ல, உலகத்துக்கே ஒரு தூதர் வந்திருக்கிறாரு, உலகத்தையே ஒருத்தர் காப்பாது, ஐநா சபையெல்லாம் போயிடும். நெட்ஃப்ளிக்ஸ் இல்லைங்க, நெட்ஃப்ளிக்ஸ் இல்லை, 90s வந்த படம், பழைய படம். அது படத்துக்கு பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. மெகிடோவோ என்னவோ அது படத்துக்கு பேருன்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் தஜ்ஜாலே வச்சு ஒரு படம் எடுத்துட்டாங்க. தஜ்ஜால் உலக ஆட்சி தலைவர்னே படம் எடுத்துருக்கானுங்க. எடுத்து அவன் வந்து தஜ்ஜால் கடைசியாக வந்துட்டு ஒரு போர்க்களத்தில் நின்றுட்டு வானத்தை பார்த்து சொல்லுவான், உன்னுடைய அடியார்களை பார்த்தியா, என்னுடைய அடிமைகளை மாற்றிட்டேன் அப்படின்பா. வானத்தை பார்த்து அல்லாவை பார்த்து சொல்லுவான், உன்னுடைய அடியார்கள் பார்த்தியா, இப்போ என் பேச்சை கேட்டுட்டு இருக்கிறானுங்க, எல்லாம் என் சப்போர்ட்டராக மாறிட்டாங்க பார்த்தியா, எல்லாத்தையும் மாற்றிட்டேன் பார்த்தியா அப்படிமா. வானத்தை பார்த்து சொல்லுவான், அல்லாவை பார்த்து சொல்லுவான். அது ஒரு படம், அது படத்து இது தெரில, அது கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போகிறேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இந்த அதுக்கப்புறமும் என்ன மாறிடுவாங்க அப்படின்னு சொல்கிறேன். அந்த துக்கானு கூட கடுமையான ஒரு வேதனை. அப்போது இதில் வந்து இன்னொரு இதில் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இவ்வளோ சாதக பாதகம் இருக்குல்ல, இது எப்படி தான் அந்த போர் நடந்துடும்? அமெரிக்காவுக்கு அறிவு இருக்குல்ல, சரி உனக்கும் இல்லாமல் போச்சு நமக்கும் இல்லாமல் போய் பூமி இப்படி வீணாக போயிருமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அமெரிக்காவுடைய திட்டமோ, இது ரஷ்யாவுடைய திட்டமோ, இது இஸ்ரேலுடைய திட்டமோ கிடையாது. இது இப்லீஸுடைய திட்டம். ஓகே, மனித குலம் நாசமாக போகணுங்கிறது யாருடைய பிளானு? இவனுங்க விளங்காமல் போகணும், பல்காக நரகத்துக்கு போகணுன்னு. ஒரு 300 கோடி பேர் ஒரே பேக்கேஜில் நரகத்துக்கு போகிறது எவ்வளோ பெரிய அட்வான்டேஜ் அவனுக்கு. இந்த பாத்திலான சிஸ்டம்லேயே இருந்து பாத்திலே இவனுங்க செத்து நாசமாக போகிறதுக்கு. அதனால் இவன் என்ன பண்ணுறது, அமெரிக்காவை பார்த்து நீ அடி, அவன் ஒரு அணு ஆயுதம் வராமல் நான் தடுக்கிறோமா சொல்லுவானா மாட்டானா? ரஷ்யா மட்டும் துண்டா காலி பண்ணுறான், நம்ம யாருன்னு காட்டுறோம், அன்றைக்கி மட்டும் நம்ம பசங்க ஒரு 500 பேரை இறக்குறான் அப்படிமா. பதிரில் கூப்பிட்டு வந்தாலும் அவன் என்ன பண்ணுவான், கடைசியாக என்னம்மா, இதெல்லாம் நம்ம சிஸ்டம் கிடையாது, இது வேறு ஏதோ சிஸ்டம் மாதிரி இருக்குது, சரி உங்கள் பிரச்சனை நீங்களே பார்த்துக்கன்ட்டு போயிடுவோம். அதனால் இது வந்து பின்னாடி இதுவும் புரிஞ்சுக்கணும். இல்லைன்னு வச்சுங்க, ஏன்னா ரெண்டு இவ்வளோ பெரிய பூமிக்கே பாதிப்புங்கும்போது எவன் தான் முடிவு எடுப்பான்னு வரும்ல. ஏன்னா பின்னாடி ஒரு சக்தி இயங்குது. அவன் சூழ்ச்சியாளன், அவன் பயங்கரமான சூழ்ச்சியாளன். அவன் என்ன பார்க்குறான், அவனை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா நல்லா இருக்கணுமா, எல்லாமே அவனுக்கு விரோதி தான். ஆதமுக்கு பிறந்தவன் எல்லாருமே அவனுக்கு விரோதி. யூதனும் விரோதி, அமெரிக்கனும் விரோதி, ரஷ்யாவும் விரோதி, முஸ்லீமும் விரோதி, முஸ்லீம் அல்லாதவனும் விரோதி. எவனுமே அவனுக்கு நண்பன் கிடையாது, எல்லாருக்குமே விரோதி. அவன் நண்பனாக நடிக்கிறான். இவனுங்க நினச்சிட்டு இருக்கிறானுங்க நமக்கு இவன் நலம் நாடுறான்ட்டு. ஆனால் அதுதான் எல்லாம் சொல்கிறான், டே அவன் ஃப்ராடு பையன், அவனோட சகாசம் வச்சுக்காதீங்களா, கழட்டி விட்டு போயிடுவான், பெரிய டீலில் கொண்டு போய் உங்களை மாட்டி விட்டுருவாங்கிறேன். அப்போ இந்த போருக்கு பின்னாடி ஒரு பக்கம் அல்லாவுடைய அந்த ஏற்பாடு, இன்னொரு பக்கம் இந்த சைத்தானுடைய, இவன் தான் சைத்தானு, இந்த சைத்தானுடைய சூழ்ச்சி. அப்போ இந்த சூழ்ச்சி இருக்கிறதுனால கண்டிப்பாக அது நடக்கும். இப்லீஸுக்கு இது நடந்தே தீர வேண்டிய வேலை. ஏன்னா இவ்வளோ பெரிய ஆள் வழிகேட்டில் இருக்கும்போதே நரகத்துக்கு போயிடணும். மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்தோ ஈசா நபியோ வந்தாங்கன்னா இவங்கெல்லாம் முஸ்லீமாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உலக மக்களில் பெரும்பான்மையான மக்கள் நேர்வழிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடியே அது ஒரு அறுவடை பண்ணிடணும். பண்ணும்போது பெரும் கூட்டம் நரகத்துக்கு போயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த போருடைய ரியல் பெனிஃபிஷரி யார்? இப்லீஸுடைய பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பார்த்தா எல்லாமே லாபம் அவனுக்கு. நம்ம கஷ்டப்படுறது லாபம், நம்ம பசியில் வாடுறது லாபம், இந்த நாடுகள் நாசமாக போகிறது லாபம், இவனுங்க அழிஞ்சு போகிறது லாபம், எல்லாமே லாபம். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பூமியில்
யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அந்த நல்லவங்க, அதாவது கெட்டவங்க எல்லாருமே அழிக்கப்பட்டுருவாங்க. மனிதர்கள் பெரும்பாலும் அதில் போயிடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விஞ்ஞானத்தின் மேலே மக்களுக்கு அதிருப்தி வந்துடும். அதுக்கப்புறம் சயின்டிஸ்ட்டுங்க மேலே எவனுக்காக மரியாதை இருக்குமா? நல்லா காமிச்சிங்கடா சயின்ஸு உங்களுது அப்படி. இனிமேல் நாங்கள் ஒரு புது ஃபேக்ட்ரி செருப்புகள்ட்டு அடிப்போம். மனிதாபிமானம், நன்மை தீமை, இரக்க குணம், இதையெல்லாம் போதிக்கக்கூடிய ஏதோ ஒரு சிலபஸ் இருந்தால் காட்டுங்கம்மா. புரியுதா இல்லையா? இப்போ நன்மை தீமை காமிச்சானவ உலகம் எங்கே போயிட்டுருக்குது? இப்போ வந்துட்டு நீங்கள் நன்மைங்கிற தீமைங்கிற நல்லதுங்கிற கெட்டதுங்கிற இதுக்கெல்லாம் வேல்யூ இல்லைம்மா. இப்போ என்னம்மா மனிதாபிமானம் தான்டா பெருசு, மனுஷன் வாழ விடவங்களா போதுங்கடா, டெக்னாலஜினால் ஏற்பட்ட ஃப்ளைட்டு எதுக்குடா ஃப்ளைட்டு ஏன்டா கண்டுபிடிக்கிறீங்க? அதெல்லாம் தேவையில்லடா. ஒரு மரம், நல்ல மரம் வைய, நல்ல ஒரு கால்நடை வளர்த்துட்டு நல்ல ஒரு ஆரோக்கியமாக வாழு, இப்படி இருடா போதும். என்ன பெருசாக நீங்கள் பண்ணிக்கிறீங்க? டாலர் சிஸ்டம், செருப்புகள்ட்டு அடிப்போம். ஒன்றால் தான் எல்லா பிரச்சனை. அதெல்லாம் தேவையில்லை. தங்க காசுலேயே வாங்க, இருக்கிறத வச்சு நாங்கள் வாங்கிக்கிறோம். அதுக்கு நான் கோழி கொடுத்து முட்டை வாங்கிக்கிறேன், நான் முட்டை கொடுத்து சக்கரை வாங்கிக்கிறேன், நாங்கள் இப்படியே வாழ்ந்துட்டு போகிறோம். இனிமேல் உங்கள் அந்த நிர்வாகமும் வேண்டாம். அப்புறம் என்னம்மா பாஸ்போர்ட்டும்மா, எல்லாம் அண்ணன் தம்பி தான் மூடிட்டு போயிருப்போம். அந்த ஊர்லேருந்து புகை தான் இங்கே வந்து சாவடிச்சிட்ருக்கு. இங்கே இருந்தால் புகை போட்டு அங்கே நாசமாக போயிட்டுருக்குறோம். அங்கே வாழ முடியுதுன்னா அங்கே போய் வாழ்ந்துக்கலாம், வாங்க போயிட்டு. எதுவும் யாருக்கும் சமத்துவம் வந்துடும். இப்போ புரியுது இல்லையா? இந்த டைமில் இப்படி ஒரு வாசோட்டு இருக்கும்போது நபியும் வந்து தாவா செஞ்சாருன்னு வைங்க, டக்குன்னு அந்த ஃபித்ரத்தில் என்ன பண்ணிடுவாங்க, ஆஹா இதுதான் உலகமாக போயிட்டுருக்கணும். அது சூழ்நிலை எல்லாம் மாற்றம் பாருங்க. ஏன்னா எந்த ஒரு அநியாயக்கார சிஸ்டமும் அதோடைய அந்த பீக்கில் இருக்கும்போது தாவா செய்யும்போது அது எடுபடாது. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போகும்போது ஒரு பெரிய டேமேஜ் நடந்ததில்லை. ஹவுஸும் கஜ்ரஜும் அடிச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ள வலு இல்லாமல் இருந்தாங்க. அது மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து இது நடக்கும். இப்போ இதில் தப்பிக்கிற நாடுகள் யார் அப்படிங்கும்போது இம்ரான் ஹுசைன் சிலர் ப்ரெடிக்ஷன் பண்ணுறாரு, இது நடக்கலாம் நடக்காமலும் போகலாம், குத்துமதிப்பு தான். சரியா? அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசூலா என்ன சொல்கிறாங்க, தங்கம் எடுக்கிறவங்க சாவாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எடுக்காதீங்க, அது எடுக்க போனீங்கன்னா செத்துருவீங்கன்னு. அப்போ இந்த தங்கத்தினால யாரெல்லாம் பெனிஃபிஷரி அனுபவிச்சாங்களோ அவங்க எல்லாம் அவுட்டுங்கிறாங்க. 99% அவுட்டுங்கிறாங்க. அமெரிக்கா, இந்த யூரோப்பு, இந்த அரபு கண்ட்ரீஸு, இவங்கெல்லாம் தான் யாரெல்லாம் தங்கத்துக்காக சண்டை போட்டாங்களோ அவங்க காலிங்கிறாங்க. ரஷ்யா வந்து தங்கத்துக்கு சண்டை போடல, அந்த தங்கத்துக்கு எதிராக சண்டை போடுறாங்க. ரஷ்யா வந்து தப்பி பிழைக்கும் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறாரு, ரஷ்யா வந்து தப்பி பிழைக்கும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து தப்பி பிழைக்கும். இஸ்ரேல் வந்து இதில் பாதிக்கப்படாது. இஸ்ரேல் வந்து ப்ரொடெக்ஷன் நல்லா பண்ணிடுவோம். ஏன்னா அவங்களுக்கு இதை விட பெரிய செருப்படி விழுவும் ஈசா நபி கையால். அதனால் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதனால் வந்து அதை வந்து அவங்களை வந்து எல்லாம் பாதுகாப்பான். இதுக்கப்புறமா அவங்க திருந்துறாங்களான்னு பார்க்குறான் அல்ல, இது ஒரு ஆப்ஷன். அதனால் வந்து ரஷ்யாவும், அதாவது இவங்க வந்து யார், இஸ்ரேல் வந்து இப்போ என்ன, இப்போ இஸ்ரேலுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவும் நாசமாக போகணும், அமெரிக்காவும் நாசமாக போகணும். ஏன்னா இது ரெண்டு வல்லரசும் இல்லாமல் இருந்தால் தான் இவன் வல்லரசு ஆக முடியும். இப்போ அந்த ஒரு ஷார்ட் பீரியடில் இவன் வல்லரசாக இருப்பான். இந்த துக்கான்னு முடிஞ்ச உடனே, அதாவது அந்த நியூக்ளியர் வார் முடிஞ்ச உடனே ரூலிங் ஸ்டேட்டாக எது மாறிக்கும், உலகத்தையே ஆளக்கூடிய இது இஸ்ரேல் மாறும். அப்போ அவன் என்ன பண்ணுவான், டாலர் வச்சு போட்ட முடியாது, அவன் டிஜிட்டல் கரன்சி கொண்டு வருவான். அதை விட ஃபேக்காக இருக்கும். அப்போது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மஹதி அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த எழுச்சி, அரபுகள் லீடரே இருக்க மாட்டாங்க, லீடரே இருக்க மாட்டாங்க. இந்த அளவுக்கு அரபுகள் அந்த ஸ்டேட்டே இருக்காது. வெறும் மக்கள் இருப்பாங்க, நல்ல மக்கள் இருப்பாங்க, தலைவர்கள் இல்லாமல் ஆட்சி இல்லாமல் இருக்கும். அந்த டைமில் எமர்ஜ் ஆகி இல்லாத அந்த ஓட்டை உடஞ்சி போன அந்த அரபுக்கு லீட் பண்ணுவார். யார்? மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்து லீட் பண்ணுவார். அவருக்கு கீழே இவங்க போய் ஃபைட் பண்ண வருவாங்க. தஜ்ஜாலோட இவங்களால காம்பீட் பண்ண முடியாது. யாருனால? மஹதி வந்துட்டார்ன உடனே இவனுக்கு கோவம் வந்து வெளியே வந்துடுவான். அதுக்கப்புறம் மஹதி அலைஹிஸ்ஸலாமை வந்து தஜ்ஜாலை வந்து ஃபேஸ் பண்ண முடியாது. தஜ்ஜாலை ஃபேஸ் பண்ண முடியலன்னும் போது ஈசா நபி வந்து என்ட்ரி கொடுப்பாங்க. இதுதான் வந்து சீக்வன்ஸு. ஸோ அந்த அடிப்படையில் இவங்க மீதி இருப்பாங்கிறேன். அப்போ மீதி இருக்கக்கூடிய நாடுகளில் இதில் இன்னொரு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேப்பில் இவங்க 2 பேர் இப்படி சண்டை போட்டுட்ருக்காங்களா, அணு ஆயுதம் இவன் 2500 போடுறான், அவன் 2000 போடுறான், இப்படி போடுறான்ல, இதில் இந்த சைத்தான் இருக்கிறான்ல இஸ்ரேலு, இவன் என்ன பண்ணுவான்னா பாகிஸ்தான் மேலே அணு ஆயுதம் போட்டுருவாங்கிறார். யார்? இஸ்ரேலு. ஏன்னா இவங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்குல்ல பாகிஸ்தானில். அதனால் இந்த கேப்பில் இந்த கலாட்டாவில் இவன் அணு ஆயுதம் போட்டு 4-5 பேரை அடித்தானு எவனுக்கு தெரிய போகுது. மொத்த பஞ்சில் யார் விழுந்தாங்கன்னே தெரியலைங்க, அது எவன் போட்டானே தெரியலைங்க, அப்படிங்கிற மாதிரி இவங்க போட்டுரும். அது விழுவணும். பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் தண்டிக்கப்பட வேண்டிய நாடுகளில் 3வது லிஸ்ட்டில் இவன் வருவானே.
ஏன்னா இஸ்லாத்தை நிலைநாட்டி காட்ட போகிறோன்னு சொல்லிட்டு இஸ்லாத்துக்கு ஒரு நாடு வாங்கிட்டு போய் இதை விட கேவலமான ஒரு ஆட்சியை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறதுலே ஆக ஒஸ்ட்டு மோசடித்தனம் என்ன இந்த எல்லை தாண்டிய பயங்கரவாதம் இருக்குல்ல, இதெல்லாம் பண்ணுறாங்க. இந்தியா சொல்லுதில் பொய்யெல்லாம் கிடையாது. காஷ்மீரில் வந்து தீவிரவாதிகளை அனுப்புறது, அவங்க வந்து இந்த ஆயுத பயிற்சி கொடுத்து அனுப்புறது, இதெல்லாம் வந்து ஹராம். அது மௌலானா மௌதூதியை கண்டிச்சிருப்பார். உனக்கு சண்டை போடுறதுன்னு மூடு இருந்துன்னா அவங்க கிட்ட போட்ட ஒப்பந்தத்தெல்லாம் கிழிச்சு போட்டு டிக்ளேர் பண்ணிட்டு போய் சண்டை போடு, நாங்களாம் உனக்கு பக்கபலமாக நிற்கிறோம். யார்? மௌலானா மௌதூதி சொல்கிறார். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? சண்டை போடுறதா இருந்தால் அவர்களிடம் செய்துள்ள அந்த ஒப்பந்தங்களை அவர்களுடைய முகத்தில் எரிந்து விடுகிறான்னு தௌபால் அல்லாஹ் சொல்கிறான். ஒப்பந்தம் இருக்கும் நிலையில் சண்டை போடக்கூடாது. இவன் என்ன பண்ணுறான்? அமைதி ஒப்பந்தமும் போட்டு வச்சுருக்கான். உனக்கு